வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஹையர் 32 இன்ச்சு ஆண்ட்ராய்ட் டிவியில் டிஸ்பிளே வந்து அடிக்கடிக்கு வீணாக போயிருந்து. இப்போ நான் வந்து வேறு டிஸ்பிளே மாற்றி போட போகிறேன். வேறு டிஸ்பிளே மாற்றி போடும்பொழுது என்னென்ன பிரச்சனை வரும்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த டிவியில் வந்து எப்படி வந்து பிரேம்லெஸ் டிவி வந்து டேப்பு வச்சு ஒட்டுறது, அதுக்கப்புறம் பிரேம்லெஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டிவியில் எப்படி வந்து சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டிவியில் எப்படி மேப்பிங் ப்ராப்ளம் நம்ம வந்து சரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோ இருக்கும். பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அவங்க கம்பெனிலேருந்து வரும்பொழுது இந்த மினி கனெக்டர் போட்ட எம்ஐ பேனல் சொல்லுவாங்க, அதாவது ஸ்காட் பேனலு. அந்த மினி கனெக்டர் போட்ட டிஸ்பிளே தான் இதில் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு வருஷத்துலேயே டிவி ரிப்பேர் சொல்லி நம்ம கடைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா அதை டிஸ்பிளே மாற்றி கொடுத்தேன். டிஸ்பிளே மாற்றி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் இல்லை வந்து 15 நாள் தான் இருக்கும். உடனே மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட் தான், அதாவது நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு. ஒரிஜினல் டிஸ்பிளே, அதாவது கம்பெனியில் போட்டு வர டிஸ்பிளேயோட நம்ம வந்து சரி பண்ணலாம், அதாவது காப்பு கட் பண்ணி ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி சரி பண்ணலாம். மார்க்கெட்டில் இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண முடியல, சுத்தமாக வீணாக போச்சு. அதனால் மேற்கொண்டு செலவு இந்த டிவிக்கு வந்ததுனால கஸ்டமர்கிட்ட வந்து வாரண்டி கொடுத்தாச்சு. அதே போல் வந்து கஸ்டமர் வந்து டிவி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க, டிவி ஓடலைன்னு. இப்போ நான் பழைய டிஸ்பிளே நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்பிளே தான் இதில் வந்து போட்டு கொடுக்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு டிஸ்பிளே எடுத்து இந்த டிவி ஆகும்போது ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்சங் டிஸ்பிளே தான் போட போகிறேன். அதாவது சிங்கிள் காப்பு உள்ள அனைத்து பேனலும் போடலாம், அதேமாரி டபுள் காப்பு உள்ள பேனலும் போடலாம். டபுள் காப்பு இருக்கிற பேனல் போட்டிங்கன்னா கட் பண்ணணும், அதாவது லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பு மணங்குற மாதிரி கட் பண்ணணும். இந்த டிவியில் வந்து சிங்கிள் காப் சாம்சங் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பேனல் வந்து சிங்கிள் காப் தான் இருக்கும், அதனால் வந்து கட் பண்ணுற அவசியமே கிடையாது. இப்போ இந்த பிரேம்லெஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளே எடுத்த உடனே கீழே வந்து டேப் ஒட்டிட்டு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து சுரண்டுவாங்க, மேடு பள்ளமாக இருக்கும். அடுத்த தடவை டிஸ்பிளே வைக்கும்போது கண்டிப்பாக வந்து உள்ளே இருக்கிற வெளிச்சம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகாது. நம்ம வந்து உள்ள ஒரு லேயர் டேப் மாதிரி இருக்கும், அதை அழகாக நம்ம வந்து கத்தி வச்சு சுரண்டிட்டு இல்லை டியூஸ் வச்சு சுரண்டிட்டு அப்படியே ஒழுங்காக வந்து உரிச்சு எடுத்தால் மட்டும்தான் அந்த டேப் வந்து பிச்சு போகாமல் க்ளீனாக வரும். இதே நீங்கள் கத்தி வச்சு சுரண்டுறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து டேப் இல்லாமல் இருக்கும், ஒரு இடம் வந்து டேப் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டேப் மேலே போட்டு ஒட்டும் போது டிஸ்பிளே வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணி பார்க்கும்போது பேக் லைட் வெளிச்சம் வந்து நம்மளுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால் முக்கியமாக வந்து டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பழைய டேப் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும், அதாவது ஒரு டேப் கூட அதில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிரேம்லெஸ் டேப்பை வச்சு ஒட்டணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பிளாக் கலர் அண்ட் ப்ரௌன் கலர் இருக்க மாதிரி ஒரு டேப் வச்சு ஒட்டுறேன். இந்த டேப்பு தான் வந்து சப்போஸ் நம்ம வந்து டிஸ்பிளே தப்பாக ஒட்டிட்டாலோ இல்லை அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் ரெட் கலர் டேப் போட்டிங்கன்னா ஒட்டந்து தான் மறுபடியும் ஒன்றுமே பண்ண முடியாது, எடுக்க முடியாது. எடுத்த உடனே டிஸ்பிளே வந்து உடனே கட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு நம்ம இந்த டிவியில் பேக் லைட்டு வந்து ரிப்பேர்னு வந்தாலும் நம்ம இந்த டேப் இருந்தாக்கா நான் அழகாக வந்து அந்த டிஸ்பிளே எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் வந்து பேக் லைட் மாற்றலாம். அதே ரெட் கலர் டிஸ்பிளே நீங்கள் ரெட் கலருடைய டேப் நீங்கள் போட்டு ஒட்டினீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, பேக் லைட் கூட மாற்ற முடியாது, டிஸ்பிளே வந்து உடச்சி தான் எடுக்கணும். அதனால் பிரேம்லெஸ் டிவி பொறுத்தளவுக்கு டேப் வந்து முக்கியம். அதாவது இது மாதிரி டேப்பு தான் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதாவது ரெட் கலர் டேப் வாங்கி ஒட்டாதீங்க, ஒட்டினீங்கன்னா மறுபடியும் வந்து டிவி கட்ட முடியாது, டிஸ்பிளே கட்ட முடியாது, பேக் லைட்டு நம்ம மாற்றுறதுக்கு முடியாது, டிஸ்பிளே உடச்சி தான் எடுக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 டிவிக்கு இப்படி தான் வந்து எனக்கு தெரியாமல் நான் வந்து ரெட் கலர் டேப் போட்டுட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா பேக் லைட் மாற்றும் பொழுதோ இல்லை நம்ம டிவி டிஸ்பிளே நம்ம அட்ஜஸ்டபிள் பண்ணும்போதோ அது வந்து நவரன்னு வராது, ரொம்ப டைட்டாக இருந்து மறுபடியும் உடச்சிக்கிச்சு. அதனால் இந்த பிரேம்லெஸ் டேப் வந்து முக்கியத்துக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அந்த டேப் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ஸ்லீவ் கரெக்டாக, அதாவது இந்த ஷீட்டுக்கு மேலே படாமல் அளவுக்கு தான் அந்த கரெக்டாக அந்த ஸ்லீவ் நேராக வச்சு ஓட்டணும். அதுக்கப்புறம் ஓட்டிட்டு கட் பண்ணிடணும், தேவையானாலும் கட் பண்ணிடணும். அதாவது 3 பக்கம் மட்டும் ஓட்டுங்க, கீழ் பக்கம் தேவையில்லை. அதாவது 3 பக்கம் மேல் பக்கம் லெஃப்ட் ரைட்டு மட்டும் ஓட்டினா போதும், கீழே ஓட்டணும் அவசியமே கிடையாது. இப்போ இந்த ஸ்லீவ் அதாவது இந்த ஸ்லீவ் கீழே இறங்காத அளவுக்கு டேப் ஓட்டுற மாதிரி தனியாக இடம் இருக்கும், அந்த டேப் கரெக்டாக வச்சு ஓட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. அதுதான் வந்து படம் டிவி போட்டு பார்க்கும்பொழுது படம் வந்து கரெக்டாக தெரியும். நீங்கள் இது தப்பாக ஓட்டினீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா கருப்பு படம் தெரியுது ஆரம்பிக்கும். அதனால் வந்து டேப் ஓட்டுறதும் ரொம்ப முக்கியம், கரெக்டாக பார்த்து ஒட்டிங்க. அதுக்கப்புறம் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மினி கேப் தான் இருந்தது டிஸ்பிளே. இப்போ வந்து நான் சாம்சங் போகிறதுனால இந்த எல்டிஎஸ் கேபிளும் முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கும்பொழுது எம்ஐ டு சாம்சங் கேட்டு வாங்கணும். அதேபோல் பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து கொஞ்சம் லென்த்தாக பார்த்து வாங்கணும். இப்போ வந்து நான் 3 வந்து வெரைட்டியாக வாங்கியிருக்கிறேன். அதாவது ஒரு பெண்டு, ஒரு ஸ்ட்ரைட்டு, ஒரு மினி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்டு சாம்சங் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு லைட்டாக பெண்டு வரும். அதை எப்படின்னா போர்டில் நம்ம லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாம்சங் கனெக்டர் சொருகிறதுல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வராது, அந்த கனெக்ட் வந்து ரைட் சைடில் கொஞ்சம் தள்ளன மாதிரி இருக்கும். அதனால் லாங் சைஸு வித் பெண்டு இந்த மாதிரி பார்த்து வாங்கினா தான் நம்ம வந்து வேறு ஒரு டிஸ்பிளே போடும்பொழுது நம்ம செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இதுவும் முக்கியம், இதையும் கரெக்டாக பார்த்துக்குங்க. அப்புறம்
இந்த எல்இடிஎஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மினி கனெக்டர் வந்து நம்ம வந்து மதர் போர்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்சங் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் விட்டுறணும். அதாவது டிஸ்பிளே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாம்சங் கனெக்டரில் சொருகணும். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா பழைய டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதில் டிவியில் வந்து டிஸ்பிளே உடஞ்சி வரும். இந்த பழைய டிஸ்பிளே மாற்றும் பொழுது, அதாவது ஒரு டிவிலேருந்து ஒரு கம்பெனி டிஸ்பிளே மாற்றும் பொழுது மேப்பிங் ப்ராப்ளம் வரும், மிரரிங் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் சரி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து இதேமாரி நான் ஒரு பழைய டிஸ்பிளே போட்டு உங்களுக்கு லைவாக வந்து செக் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் இந்த டிவியை. அதனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப்லையும் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் ஸ்பெஷலாக அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு டிவி டிஸ்பிளேல ஒரு கம்பெனி டிஸ்பிளே வந்து வேற ஒரு கம்பெனி டிஸ்பிளே மாற்றி போடும்போது என்ன பிரச்சனை வருன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். கவனமாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த பிரேம்லெஸ் டிவியில் வந்து பழைய டிஸ்பிளே மேலே வச்ச உடனே கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் போட்டிருப்பீங்க. அந்த டேப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் செலோ டேப் மாரி இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தால் மட்டும்தான் இந்த கிளாஸ் வந்து அந்த டேப் மேலே உட்காந்து படியும், அதுக்கப்புறம் ஒட்டும். இது நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக கீழே விழுந்துடும். அதனால் டேப் ஓட்டுறதும் ரொம்ப அவசியம். மறக்காமல் அது மேலே இருக்கிற அந்த பேப்பர் எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிடாது. நம்ம வந்து கொஞ்சம் மேலே வந்து கையை வச்சு லைட்டாக வந்து தடை விடணும். அதாவது லைட்டாக அழுத்தி அழுத்தி ஒட்டுற மாதிரி செட் பண்ணிடணும். உங்களுக்கு வந்து சரியாக டேப்பு ஒட்டியிருந்தாக்கா நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இதிலே உங்களுக்கு டவுட்டாக இருந்தாக்கா நீங்கள் மேலே ஒரு சிலர் டேப்பு போட்டு ஒட்டிக்கலாம். இல்லைனா ஒரு பிளாக் கலர் டேப்போட விற்கிது, தனியாக விற்கிறது. அதாவது பிரேம்லெஸ் டிவி டேப்பு கிடைக்கும் கடையில் அதே போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ டிஸ்பிளே வந்து நம்ம ஒட்டிட்ட பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் சப்ளை செக் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா சாம்சங் ஒரிஜினல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும். அதே வந்து மார்க்கெட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும். அதாவது லெஃப்ட்டு ரைட்டு சப்ளை மாறும். அது வந்து டிஸ்பிளே பொறுத்து இருக்குது. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போர்டில் வந்து அந்த எல்இடிஎஸ் கேபிளில் நம்ம டிஸ்பிளே கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ளை செக் பண்ணி தான் கொடுக்கணும். அதாவது சாம்சங் டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு லெஃப்ட்லேயும் வரும், ரைட்லேயும் வரும் சப்ளை. அதை வந்து நம்ம செக் பண்ணி தான் அதுக்கப்புறம் கொடுக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் வந்து கரெக்டாக சப்ளை எங்கே வருதுன்னு பார்த்து தான் இந்த டிவி வந்து நான் கனெக்ஷன் அதுக்கப்புறம் தான் கொடுக்குறேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீணாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு சப்ளை செக் பண்ணி தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து லைனை டிஸ்பிளே கொடுக்கணும். இதையும் கவனம் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒட்டியாச்சு, மதர் போர்டும் போட்டாச்சு, அதுக்கப்புறம் எல்இடிஎஸ் கேபிளும் கொடுத்தாச்சு. எல்இடிஎஸ் கேபிளை கொடுத்துட்டு நம்ம வந்து செட்டை ஆன் பண்ணி பார்க்கும்போது என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் காப் போட்டதுனால வந்து மிரர் வராது. கண்டிப்பாக வந்து மேப்பிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இப்போ நான் டிவி ஆன் பண்ணி காமிக்கிறேன், மேப்பிங் இருக்குது. இதை வந்து நான் வந்து சர்வீஸ் மேனில் போய்ட்டு சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சர்வீஸ் மேன் ஓப்பன் பண்ணுறேன். அந்த சர்வீஸ் மேன் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஹையர்னுடைய ஒரிஜினல் ரிமோட்டில் 4 பட்டனு சென்டராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து 2 தடவை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த 4 பட்டனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் 2 தடவும், மேலே ஒரு தடவும், ரைட்டில் ஒரு தடவும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெனு பட்டன் ஓப்பன் பண்ணி HDMI வைக்கணும். HDMI வச்சுட்டு அப்புறம் மெனுவில் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங் போகணும். அட்வான்ஸ் செட்டிங் போயிட்டு தான் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தடவும், ரைட்டில் பார்த்தீங்கன்னா 2 தடவும். இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா ஏவியில் வைக்கக்கூடாது, HDMIயில் வைக்கணும். அதாவது யூஎஸ்பிலையும் வைக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அதாவது பென்ட்ரைவ் போட்டு தான் வந்து செக் பண்ணுவாங்க. பென்ட்ரைவ் போடக்கூடாது. HDMI அப்படின்னா ஏவியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்கில் போயிட்டு அந்த 4 பட்டனில் லெஃப்ட் சைடில் 2 தடவை அழுத்தணும், மேல் பக்கம் ஒரு தடவை, ரைட் சைடில் ஒரு தடவை அழுத்தினாக்கா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். சர்வீஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் ப்ராப்ளம் சரி பண்ணுறதோ இல்லை மேப்பிங் ப்ராப்ளம் சரி பண்ணுறதோ இருக்காது. அதனால் நம்ம மேனுவலாக தான் பண்ணணும். அதாவது நம்ம இந்த ஐஆர் டிவியில் பொறுத்தளவுக்கு மேனுவலாக மட்டும் தான் பண்ணணும். அதாவது இதனுடைய டிவியினுடைய ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டால் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக படம் வந்துடும். நம்ம ஆப்போசிட்டாக வேறு ஏதாவது டிஸ்பிளே போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மேப்பிங் ப்ராப்ளம், மிரரிங் ப்ராப்ளம் வரும். அதை எப்படி சரி பண்ணால் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் வந்து 2 தடவும், மேலே ஒரு தடவும், ரைட் சைடில் ஒரு தடவும். இதை வந்து அழுத்தின உடனே சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆகிடும். சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறது சும்மா தான், அதில் எதுவுமே இருக்காது. இப்போ இந்த டிவி வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து மேனுவலாக பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் கரெக்டாக கடைசியாக பாருங்கள், ரெஜிஸ்டர் இருக்கும். அதாவது எல்இடிஎஸ் கேபிள் வந்து ஒரு 9வது பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் வந்து 3.3 சப்ளை கொடுத்தாலும் அந்த மேப்பிங் ப்ராப்ளம் சரியாயிடும். அப்படி இல்லைன்னா நான் ஒரு ரெஜிஸ்டர் வந்து மார்க் பண்ணியிருப்பேன். அந்த ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டம்மியாக ஒரு இடம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் சால்வ் பண்ணாலுமே இந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெஜிஸ்டர் எடுத்து ரைட் சைடில் டம்மியாக ஒரு இடம் இருக்கும், அதில் சால்விங் பண்ணாலுமே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போஸ் இந்த ரெஜிஸ்டர் வந்து சால்விங் பண்ண முடியலன்னா 9வது பின்னில் 3.3 வோல்ட் சப்ளைவை ஒரு 1K ரெஜிஸ்டர் அப்படின்னா 6.K ரெஜிஸ்டர் போட்டு நீங்கள் சால்விங் பண்ணாலுமே இந்த ப்ராப்ளம் மேப்பிங் ப்ராப்ளம் சரியாயிடும். அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பூஜி.